Hi guys, welcome to Mupre Training Academy. So TNR Survey SIPC தேர்வுகளுக்கான நான் படிச்சா தாங்க மாட்டேன். இது உளவியலுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இதில் நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், உளவியல் இது எல்லாம் தான் பார்க்க போறீங்க. ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் மார்னிங் டு ஆல். எனக்கு காலங்காத்தால பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லாமல் இந்த வீடியோ ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் போடுறியோ இல்லையோ, குட் மார்னிங் சார் தான் ஃபர்ஸ்ட் போடுறேன். ஸோ அதுக்கு நான் முதல்ல குட் மார்னிங் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா மறக்காம ஆன்சர் போட்டு போறீங்க. குட் மார்னிங் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு முக்கிய ஆன்சர்ஸ் வந்து ஃபைனலாக கேட்கக்கூடிய 5 கேள்விகளுக்கு. ஸோ இன்னைக்கான இந்த சீரீஸ்ல வந்து 5 கேள்விகளோட மட்டும் இல்லாமல் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. நடுவுலயே ஆங்காங்கே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ அதனால எங்கேஜிங்காக தான் போகும் டோட்டலா இந்த சீரீஸ். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்றது மூலமா இந்த சீரீஸை எத்தனை நாள் எடுத்துட்டு போறோம் வெற்றிகரமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ உளவியலை நம்ம ஈஸியா மாத்திக்கணும், நமக்கு அதுக்கான மார்க் ஃபுல்லா வேணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் பிசி படிக்கிறேன், நாளை இதை ஃபாலோ பண்ணலாமா? ஏன் தாராளமா ஃபாலோ பண்ணலாம், உனக்கு தான் உளவியல் இருக்கு. என்ன ஒண்ணு, இதுல உனக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை. அப்ப எஸ்ஐ படிச்சா இங்கிலீஷ் எடுத்துட்டா பிசி, மறு வச்சா இவன், மறு எடுத்துட்டா இதுன்ற மாதிரி கணக்கு தான். ஸோ இங்கிலீஷை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிசி, இங்கிலீஷோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, அவ்வளோதாங்க. போலாமா? இப்போ நம்ம சரி ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவர இலை பெயர்கள். ஸோ இது நமக்கு ஒரு தவறான இணை, பொருந்தாத இணை, மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை டேரக்டா ஒரு எம்சிக்யூ டைப்பான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை மட்டும் தான் அதனுடைய இலை பெயர்கள் என்னவா இருக்கும். இப்படி வாழை போயிட்டு கேட்கறல்ல, பெருசா இருந்துச்சுன்னா வாழை இலை அப்படின்னு கேட்கிறேன். அப்போ வாழை மரத்துல காய்க்கக்கூடிய அதுக்கு பேர் வந்து வாழை இலை. அதே மாதிரிதான் ஆலமரத்துல இருக்கிறதுக்கு பேர் என்னது, ஆல இலை. அரச மரத்துல இருக்க பேருக்கு அரச இலை. மாங்காய் மரத்துல இருக்கிற இலைக்கு பேரு மாங்காய் இலை. பலா மரத்துல இருக்க இலைக்கு பேர் பலா இலை. அப்போ அது எல்லாமே என்ன, அதனுடைய தாவர இலை பெயர்கள்னா இலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆலமரம், இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாப்பலா வாழை, முக்கணி, இது நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மா, பலா, வாழை, அது எல்லாமே இலைகள் சொல்லிடுங்க. கூட ஆலமரமும் அரச மரமும். ஏன்னா ஆலமரம்ன்றது நம்ம இந்தியாவினுடைய தேசிய மரம். அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிறது தான் அரச மரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இலை பெயர்கள் இது இலை தான். அப்ப ஆலமரம், அரச மரம், மாங்காய், பலா, வாழை, இது எல்லாத்துக்குமே இலை பெயர் இலை. அகத்தி, பசலை, முருங்கை. முருங்கைனால என்னமா ஞாபகம் வரும்? கீரை, அவ்வளவுதான். அப்ப அந்த இலையை வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா கீரைன்னு சொல்லுவீங்க. அப்ப முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை. அகத்திக்கீரைலாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுல புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ஆத்திருமா. ஸோ பசலைக்கீரை, ஓகேவா, முருங்கைக்கீரை. அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுல கீரை ஐட்டம்ஸ் எது? அகத்தி, பசலை, முருங்கை. அடுத்தது அருகு, கோரை. அருகுனா என்னதுன்னா அருகம்புல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருகம்புல். அப்ப அருகுன்னு வந்துச்சுனால அது என்னது? புல். அப்ப அருகு, கோரை வந்து கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ கோரை புல்னா அந்த வீட்டுல எல்லாம் வைப்பாங்க, அது ஒரு மாதிரி நீட்டா இருக்கும், அந்த தர்ப்பணம் கொடுக்கும் போதெல்லாம் வச்சிருப்பாங்க, கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப கோரை, அருகு ரெண்டுமே என்னதுன்னு பாத்தீங்கன்னா புல் ஐட்டம்ஸ். ஓகேவா? சோ தர்பை புல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அருகு, கோரை இது ரெண்டுமே என்னது? புல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருகம்புல், கோரை புல். அப்போ இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்கணும், அருகம் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க, அருகுன்னு தான் கொடுப்பாங்க. அப்ப அருகுன்றது வந்து அதோட இலை பெயர் புல்லு, கோரைன்றது இலை பெயர் புல். நெல்லு, வரகு, நம்ம சாப்பிடுறோம்ல நெல்லு, அரிசி எல்லாம் வருதுல்ல, அந்த நெல்லு வரகுக்குலாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாள். ஓகேவா? தாள். ஓகே, சோ நெல்லு, வரகுலாம் என்னது? தாள். அடுத்தது மல்லி. மல்லினா ஒண்ணுமே இல்லை, கொத்தமல்லி தான். மல்லினா என்னது? கொத்தமல்லி. நீங்க நினைக்கிற மல்லி இல்ல, மல்லிகை பூ அப்படின்னு நினைச்சிட போறீங்க. கொத்தமல்லி என்னன்னு சொல்லுவீங்க? அந்த கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் போடுங்கப்பா கடைசியில சாப்பாட்டுக்கு மேல, அப்படியே வாசனையா இருக்கும். கொத்தமல்லி தழை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப கொத்தமல்லி இலைன்னு சொல்ல மாட்டாங்க, கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி புல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, கொத்தமல்லி தழை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஆல், அரசு, மா, பலா, வாழை, இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல்லத்தாள், வரகுத்தாள், கொத்தமல்லி வந்து தழை. சப்பாத்தி கல்லியும் தாழையும். இப்ப தாழம்பூ நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, தாழம்பூ எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க, அது ஒரு பெரிய அந்த பதனிலாம் குடிக்கிறவாங்கல்ல அந்த இது, அந்த மாதிரி தான் அதுவுமே ஒரு பெரிய ஓலை மாதிரி ஒன்றுத்துல தான் இருக்குமே. ஸோ அந்த பெரிய இருக்கிற அது பேர் ஓலைன்னு சொல்லிடாதீங்க, அது பெருசா இருக்குல்ல, அந்த காலத்துல மடல் அதுல தான் எடுத்துட்டு வருவாங்க, மடல்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னதுன்னா மடல். அப்ப தாழையும் இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா மடல். சப்பாத்தி கல்லியும் தாழையும் என்னது? மடல். முள்ளா இருக்கும் அதுல. ஓகேவா? சப்பாத்தி கல்லியும் தாழையும் அது பேர் என்னது? மடல். ஓகேவா? மடல் வந்துச்சுனாலே முள்ளு குத்துற மாதிரியான விஷயம் தான் மடல்ல வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி கல்லியும் தாழையும் மடல். கரும்பு, நாணல். கரும்பு இப்பதான் பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. ஸோ கரும்பு எல்லாம் பார்த்துருப்பீங்களா, இப்படின்னு இருக்கும் பெருசா. அந்த பெருசா இருக்கக்கூடிய அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தோகை. கரும்பு தோகையை வெட்டி போட்டு வாங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு தோகையை வெட்டி போட்டு வாங்க, கரும்பை நல்லா ரசிச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்ப கரும்புக்கும் நாணலுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. பனை, தென்னை மரத்துல இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க? தென்னை ஓலை பிரிச்சுட்டு வா, பனை மரத்துல இருந்து ஓலையை பிரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஓலை.
ஓகேவா? தென்னை பனைலாம் என்னதுன்னா ஓலை. லாஸ்டா கமுகு. ஆல்ரெடி நான் சொல்லும் பொருள்லே சொல்லியிருக்கேன். கமுகுனா என்னது? பாக்குன்ட்டு. அப்ப பாக்கு அதனுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா கூந்தல். அதனுடைய இலை பெயர் என்னது? கூந்தல். கமுகு பாக்கினுடைய இலை பெயர் வந்து கூந்தல். அப்ப இலை பெயர்கள் தெரிஞ்சுச்சா எந்தெந்த தாவரத்துக்கு என்னென்ன இலை பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா? ஆலரசு மாப்பலா வாழை இலை, அகத்திக்கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை, நெல்லு வரகும் தாளு, அருகும் கோரையும் புல்லு, அதே மாதிரி கொத்தமல்லி தழை, சப்பாத்தி கல்லியும் தாழையும் மடல், கரும்பும் நாணலும் தோகை, மனையும் தென்னையும் ஓலை, கமுகு பாக்கு வந்து கூந்தல். அடுத்தது சொல்லும் பொருள்னு சொல்லிட்டு 10 வார்த்தை அன்னைக்கு மாதிரி எழுதி போட்டிருக்கேன். ஸோ 10 வார்த்தையை நம்ம அங்கங்க ஃபில் பண்ணாதான் டக்கு 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 முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மாறி மும்மாறி பெய்ய வேண்டும் மழை. மாறி மும்மாறி பெய்ய வேண்டும் மழை. அப்ப மாறி என்றாலே மழை. முல்லை நிறத்தில் பெய்கின்ற மாறி போன்றவன் என்றுதானே கூறினேன் அப்படின்னு சொல்லுவாங்களே இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில. அதனால மாறி என்றாலே என்னது? மழை. அதே மாதிரி பிணி, அந்த பக்கம் 8th முடிச்சுட்டு இந்த பக்கம் 3rd முடிச்சுனா. பிணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய். பிணி அப்படின்னா என்னது? நோய். ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பிணின்னு சொல்லுவாங்க. நோயின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, கூடவே இன்னொரு வார்த்தைன்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா துன்பம். ரெண்டுமே சொல்லலாம். பிணி என்றால் நோயினும் சொல்லலாம், துன்பம்னு சொல்லலாம். புரிஞ்சா? அப்ப பிணி என்றால் நோய் அல்லது துன்பம். இந்த இடத்துல மாறி என்றால் மழை. தகலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. அகல் விளக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அகல் விளக்கு. ஓகேவா? தகலி என்றால் என்னது? அகல் விளக்கு. கூர் நான் ஆல்ரெடி உரிச்சொல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சால தவ நனி கூர் கடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுனாலே அது எதை குறிக்குதுன்னா மிகுதி, அதிகமா இருக்கிறத தான் குறிக்குது. மிகுதி. கூர் அப்படின்னா என்னது? மிகுதி, அதிகமாக இருப்பது, அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றதுதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கூர். அப்ப சால தவ உரு நனி கடி கூர் இதெல்லாம் வந்துச்சுனாலே அதெல்லாம் என்னது? மிகுதி, மிகுதியை குறிக்கிறது. ஓகேவா? மேதினி. மேதினா என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம். மேதினா என்னது? உலகம். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், 6th புக்கிலே இருக்கும். மேதினி என்றால் என்னவென்று கேட்பார்கள். கண்டிப்பா அது உலகம், உலகம், உலகம். மேதினி. அடுத்தது ஞானம் என்றால் அறிவு. இந்த எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிக ஞானம் வேணும். ஞானம் என்றால் என்னது? அறிவு. ஓகேவா? பண் என்றால் இசை. பண் என்றால் இசை. முழவு என்றால் ஒரு இசைக்கருவி. முழவு என்றால் என்னது? ஒரு இசைக்கருவி. அது ஒரு இசை கருவி. ஓகேவா? அப்ப இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃபீல் ஆயிடுச்சா? என்னென்னது? ஞானம்னா அறிவு, தகலினா அகல் விளக்கு, பிணினா துன்பம்னு சொல்லலாம், நோயின்னு சொல்லலாம். பண் என்றாலே அது ஒரு இசை, பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பண் என்றாலே இசை, முழவு என்றால் இசைக்கருவி. ஓகேவா? சோ அடுத்தது மேதினா உலகம். தண்டருள் விட்டுருக்கேன். தண்டருள் அப்படின்னாலே இதை பிரிச்சு எழுதும் போது நான் அன்னைக்கே போடும் போது பிரித்து எழுதுகள் சொல்லியிருக்கேன். தன்மை கூட்டல் அருள். தன்மை கூட்டல் அருள். அருள் என்றாலே கருணை. அருள் என்றாலே என்னது? கருணை. கடவுள் கிட்ட போய் வேண்டறியா, கடவுள் அருள் உனக்கு இருக்கணும், கடவுளுடைய கருணை உனக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப தன்மை என்றால் என்னன்னா தன்மையா சொல்றது இல்ல, குளிர்ந்த அருள். ஓகேவா? குளிர்ந்த கருணை. ஓகேவா? தன்மை என்றால் என்னது? குளிர்ந்த. அப்ப குளிர்ந்த கருணை தான் தண்டருள் என்று அழைக்கப்படுகிறது. தண்டருள் என்றால் பிரிக்கக்கூடியது எப்படி? தன்மை கூட்டல் அருள். அந்த தன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தன்மை அப்படின்றது வந்து குளிர்ந்தன்ற அர்த்தம், அருள் என்றது வந்து கருணைக்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப சமர் கடைசி வார்த்தை. சமர் அப்படின்னா என்னன்னா போர். சமர் அப்படின்னா என்னது? போர். இருளுக்கு இரு, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? அப்ப 10 வார்த்தைகள் சொல்லும் பொருளும்னு சொல்லியிருக்கோம். சோ மேதினா உலகம், தண்டருள்னா குளிர்ந்த கருணை, மாறி என்றால் மழை, சமர் என்றால் போர், கூர் என்றாலே மிகுதி, சால தவ உருணனி. இதெல்லாம் வந்துச்சுனாலே உரிச்சொற்றொடர்னு போட்டுடலாம். ஓகேவா? இலக்கண குறிப்பிலையும். சரி, அடுத்தது கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. கலைச்சொற்கள் கன்சியூமர். இந்த பொருளை நான் தான் கன்சியூம் பண்றேன். இந்த டேப்லெட் இருக்குல்ல, இதை நான் தான் எடுத்துக்கிறேன், கன்சியூம் பண்றேன். அப்ப யார் ஒரு வாடிக்கையாளர் கன்சியூம் பண்றாரோ அது கன்சியூமர்னு சொல்லுவாங்க. அப்ப தூய தமிழ்ல நுகர்வோர், இதை நுகர்பவர்கள்,
நுகர்வோர். அப்ப கன்சியூமர் என்றால் என்னது? நுகர்வோர். ஹியூமனிட்டி, கொஞ்சமாவது ஹியூமனிட்டியோட நடந்துக்கோங்க. ஹியூமனிட்டினா என்ன? மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நேயம். ஓகேவா? அதனால அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனித நேயம். ஹியூமனிட்டினா என்னது? மனித நேயம், மனித நேயம். ஹெரிடேஜ், ஹெரிடேஜ்னா பாரம்பரியமிக்க தலங்கள். இப்போ இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து உலகத்துல உள்ள பாரம்பரியமிக்க தலங்களை வந்து அறிவிப்பாங்க. கரெக்டா? யுனெஸ்கோ அமைப்பு வந்து இதெல்லாம் பாரம்பரியமிக்க இடங்கள், இதெல்லாம் நீங்க பாதுகாக்கணும். நீங்க இதே ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க, யுனெஸ்கோவால் எந்த ஆண்டு இது பாரம்பரியமிக்க தலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம். அப்ப பாரம்பரியமிக்க தலங்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா யுனெஸ்கோ இருக்கு. அந்த யுனெஸ்கோவின் தலைமையிடம் எங்க இருக்கு? இந்த சீரியஸினுடைய முதல் கேள்வி. ஆன்சர் கமெண்ட்ஸ்ல பண்றீங்களா? இன்னைக்கு இந்த செஷனுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுதான். சோ ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றத சொல்லிட்டு போயிடுங்க. சோ யுனெஸ்கோ என்றால் பாரம்பரியம் அப்படின்றது அர்த்தம். கன்சியூமர்னா நுகர்வோர், ஹியூமனிட்டினா மனிதநேயம். லிஃப்ட்ல போனியா, அப்போ உன்னை தூக்கிட்டு போகுது. லிஃப்ட்ன்றது உன்னை தூக்கிட்டு போகுது, அப்போ தூக்கின்னு வரணும். சாதாரணமா இடுப்பு மேல வச்சா தூக்கிட்டு போகுது கிடையாது, மின்சாரத்தை பயன்படுத்தி தூக்கிட்டு போகுது. அப்ப மின் தூக்கி. லிஃப்ட் என்றால் என்ன? மின் தூக்கி. அப்ப லிஃப்ட் கீழே இருந்து ஒருத்தரை தூக்கிட்டு போறதுக்கு தான் லிஃப்ட். சாதாரணமா தூக்கிட்டு போற தோல் மேல உட்கார வச்சு இயந்திரம் அந்த மின்சார ஆற்றல் மூலமா தூக்கிட்டு போகுது, அதனால அது பேர் மின் தூக்கி. மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு சொல்லுவாங்க. வலசை போதல் அர்த்தம். பறவைகள் வந்து மைக்ரேட் ஆகுது. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல், வலசை போதல், இடம்பெயர்தல்னு சொல்லலாம். இடம்பெயர்தல், அததான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுச்சா? கலைச்சொற்கள், 5 கலைச்சொற்களுக்கான அர்த்தம். அடுத்தது போலாமா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துட்டோம். சிங்குலர் வெர்சஸ் ப்ளூரல். அகைன் ஒரு 10 क्वेश्चंस, லாஸ்டா ஒரு 10 क्वेश्चंस பார்த்துருப்போம். இப்போ ஒரு 10 क्वेश्चंस பார்த்துடலாம். ஸோ இங்க சிங்குலர் ப்ளூரல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எந்த ஒரு வார்த்தை யூஎம்ல முடியுதோ இது எல்லாமே சிங்குலர். நான் எழுதியிருக்கிறது எல்லாமே சிங்குலர், நான் கேட்கறது எல்லாமே ப்ளூரல். ஓகேவா? ஓகே, சரி. பாக்டீரியம், எந்த ஒரு வார்த்தை யூஎம்ல முடியுதோ அந்த யூஎம் தூக்கிட்டு ஏ போட்டா எது வந்துடும்? ப்ளூரல் வந்துடும். அப்போ சிங்குலர்ல யூஎம் இருக்கும், நீ ப்ளூரலா மாத்தணும்னா அந்த யூஎம் தூக்கிட்டு எதை போடணும்? ஏ போடணும். அப்ப பாக்டீரியம்னு இருக்கா, நான் அது எல்லாத்தையும் அப்படியே எழுதிடுறேன், பாக்டீரி அது வரை எழுதிடுறேன். இந்த யூஎம் தூக்கிட்டு இங்க என்ன போட்டேன்? ஏ. அப்ப பாக்டீரியா அப்படின்றது தான் சிங்குலர், பாக்டீரியா அப்படின்றது தான் ப்ளூரல், பாக்டீரியம்ன்றது தான் சிங்குலர். நம்ம இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கோம் பாக்டீரியாவே சிங்குலர்னு. இல்ல, பாக்டீரியா இஸ் a group of bacterias. ஓகேவா? நிறைய இருக்கும். இட்ஸ் a plural form of bacteria. ஓகேவா? சோ அப்ப பாக்டீரியம் தான் சிங்குலர், பாக்டீரியான்றது ப்ளூரல். சோ உம்மு போய் ஏ வந்துருச்சு. அப்ப மீடியம் உம்முல தானே முடியுது, அப்ப எடு மீடியா. வந்துட்டாங்களா எல்லா மீடியாவும்? எல்லா மீடியாவும் வந்துட்டீங்களா? நான் சோஷியல் மீடியால இருந்தே வந்திருக்கேன் சார் அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல. சோ அப்ப அதுதான் மீடியா எல்லாமே வந்துட்டாங்களா? ப்ளூரல், எல்லா மீடியாவும் வந்துட்டாங்களான்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ மீடியான்றது ப்ளூரல். ஓகேவா? ஸோ அப்போ மீடியம்ன்றது தான் சிங்குலர், உம்மு வந்தாலே ஏ. அதே மாதிரி இங்க இருக்கா டேட்டம் இருக்கா, அப்போ அதை மாத்தினீங்கன்னா என்னது? டேட்டா. உம்மு போச்சு, ஏ வந்துருச்சு. அப்போ உண்மை எடுத்துட்டு ஏ போட்டாலே அது என்னது? சிங்குலர் டு ப்ளூரல் கன்வர்ஷன். அப்போ யூஎம்னு வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஏ போட்டுருங்க. அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் தான் நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது ரூல், எங்கெல்லாம் யூஎஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு ஐ போடுங்க. எங்கெல்லாம் யூஎஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு ஐ போடுங்க. இதுதான் செகண்ட் ரூல். இப்போ கேக்டஸ்ன்னு இருக்கா, மாத்தனா என்ன எழுதுவேன்? கேக்டி. யூஎஸ் எடுத்துட்டு ஐ போட்டேன், கேக்டி. அப்ப கேக்டஸ்ன்றது சிங்குலர், கேக்டின்றது வந்து ப்ளூரல். ஃபங்கஸ்ன்னு இருக்கா, அப்போ ஃபங்கை. ரேடியஸ்ன்னு இருக்கா, அப்போ ரேடி ஐ. ஆல்ரெடி ஒரு ஐ இருக்கேன்ல, ஒரு ஐ போடாமலாம் விட்டுறாதீங்க. இந்த யூஎஸ் எடுக்கும் போது ஒரு ஐ கண்டிப்பா வந்தாகணும், அதுதான் ரேடிஐ. ஓகேவா? அப்ப 2 ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். யூஎம்னு முடிஞ்சா தூக்கு ஏவ போடு, யூஎஸ்ன்னு முடிஞ்சா தூக்கு ஐய போடு. இப்ப இந்த இடத்துல அதே மாதிரி ஆன் முடிஞ்சிருக்கா, எந்த இடத்துல யூஎம்னு முடிஞ்சா என்ன போட சொன்ன? ஏ. அதே மாதிரிதான் ஆணு முடிஞ்சாலும் அந்த ஆணை தூக்கிட்டு என்ன போடணும்? ஏ. அப்ப பெனோமெனா, என்னது? பெனோமெனா. இந்த ஆன் போச்சு, ஏ வந்துச்சு. ரைட்டீரியா, ஆன் போச்சு, ஏ வந்துச்சு. அப்ப ரைட்டீரியன்ன்றது சிங்குலர், ரைட்டீரியா அப்படின்றது வந்து ப்ளூரல், பெனோமெனான்றது சிங்குலர், பெனோமெனா அப்படின்றது வந்து ப்ளூரல். ஓகேவா? அடுத்தது டெய்சி, ஸ்கை. ஆல்ரெடி நம்ம சொன்ன ரூல் தான்.
வைக்கு முன்னாடி கான்சோனன்ஸ் இருந்துச்சுனாலே அந்த வையை தூக்கிட்டு என்ன போடணும், ஐஇஎஸ் போடணும். இதெல்லாம் ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சிங்குலர் ப்ளூரல்ல. வைக்கு முன்னாடி வவ்வல்ஸ் இருந்துச்சுன்னா, இங்க பாருங்க பாய், இது ஒயில தான் முடியுது. எந்த ஒரு வார்த்தை ஒயில முடியுதோ அந்த ஒய்க்கு முன்னாடி வவ்வல் இருந்துச்சுன்னா சிம்பிளா எஸ் சேர்த்தாலே அது ப்ளூரலா மாறிடும். சிம்பிளா எஸ் சேர்த்தாலே அது என்னவா மாறிடும், ப்ளூரலா மாறிடும். ஆனா ஒய்க்கு முன்னாடி ஒய்க்கு முன்னாடி கான்சோனன்ஸ் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை எழுதிட்டு அந்த ஒய்யவே தூக்கிட்டு எது சேர்க்கணும், ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒய்யை தூக்கிட்டு ஐஇஎஸ் சேர்க்கணும். டெய்சிஸ் மாறும். அப்ப ஸ்கை எப்படி போடுவீங்க, ஸ்கைஸ் மாறும். புரியுதா, ஒய்யை தூக்கிட்ட ஐஇஎஸ் ஸ்கைஸ் மாறும். சோ புரிஞ்சுச்சா சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல், சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல். ஸோ இப்போ நம்ம இந்த வார்த்தை கற்றுருக்கோம். என்னென்ன கற்றுக்கிட்டோம், உம்மு வந்தா ஏ, யூஎஸ் வந்தா ஐ, அதே மாதிரி ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ஸ் வந்துச்சுன்னா ஐஇஎஸ் ஆகும், ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் வந்துச்சுன்னா சாதாரணமாக இது சேர்க்கணுமா மாறும். இப்போ அடுத்தது சைக்காலஜிக்குள்ளே வந்திருக்கும். ஓகேவா, எனக்கு மேக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன், சைக்காலஜி. பட் மேக்ஸ் சைக்காலஜிலாம் வேற வேறையா, எல்லாமே நம்பர்ஸ் வச்சு பிளேயிங் தானே. ஸோ நான் ஒரு கேள்வி சொல்லுவேன்னா நீங்க ஒரு கேள்வி சொல்ல போறீங்களா? ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு கட்டம் கட்டினாலே உனக்கு கட்டம் கட்டிட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை இப்படி சால்வ் பண்ணலாம், இல்ல இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இப்படியா அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருக்கிற நம்பர்லாம் பாருங்க, 84 152. அப்ப கீழே தானே பெரிய நம்பர் இருக்கு, அப்ப இவங்கலாம் தான் ஆன்சர்ஸ். அப்போ இந்த ரெண்டு நம்பர் ஏதோ பண்ணி தான் இந்த ஆன்சரை வர வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த ஆன்சரை வர வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணா இங்க என்ன ஆன்சர் வரணும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 15 6 என்ன பண்ணா 84 வரும்ன்றதை யோசிச்சீங்கன்னா நீங்க கூட்டலாம், பெருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் இப்ப 15 6 பெருக்கிறேன். 15 6 என்னமா 90 சார். 15 6 என்னது 90. 90ல 6 கழிச்சா என்னது 84. புடிச்சிட்டா லாஜிக்கு அப்படின்னு நினைச்சிடாத உடனே. அதே லாஜிக் இங்க அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா, சோ 15 × 6 90. அந்த 90ல நடுவில் இருக்கிற அந்த 6ன்ற நம்பரை கழிச்சா 84. இப்போ இங்க வாங்க, 30 × 8 240. 30 × 8 240. 240 8 கழிச்சா 232 தான் வரணும். இங்க என்ன 152 இருக்கு. அப்போ ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆன லாஜிக் இன்னொரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. சோ ட்ரை டு கெட் தி டிஃபரண்ட் லாஜிக் ஆர் டிஃபரண்ட் பேட்டர்ன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 15 6 கூட்ட போறேன். என்ன வந்துச்சு 21. 21 வந்தோடனே எனக்கு அது 84 மாத்துறது கஷ்டமே கிடையாது. ஏன்னா டக்குன்னு யோசிக்கணும். அதான் சொல்றேன், நம்பரோட பழகுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 15 6 கூட்டினா 21. இந்த 1 இங்க 4 இருக்கா, அப்ப கடைசியில 4ஆல பெருக்குனா ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்ப அந்த நம்பர் எதால பெருக்கிருக்காங்க, 4ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி 4ஆல பெருக்கிருக்காங்க. அப்ப இங்கேயும் கூட்டுங்க 38. 30 ஒரு 8 38. 38 4, 8 நாள் 32, 3 நாள் 12, 12 ஒரு 3, 152 வந்துருச்சா? அப்ப இங்கேயும் அதே மாதிரி கூட்டலாமா? 20 + 5 25 இன்டு எதால பெருக்கணும் 4ஆல. இப்போ ஒரு இடத்துல நீ ஒரு லாஜிக் ஃபாலோ பண்றேன்னா அதுவே தான் கேரி ஃபார்வர்ட் ஆகணும் அடுத்த இடத்துலயும். அப்ப 25 × 4 என்னதுமா 100. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அதே மாதிரி இப்போ இது நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. கொஸ்டின் உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை வச்சு இந்த ரெண்டு நம்பர்ஸ் வச்சு எப்படி இந்த நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்றது நீ யோசிப்ப. 18 6 கூட்டினா 24 சார். 27 கூட்டினா 27 தானே வரணும். அங்கே 26 இருக்கு, தப்பா எழுதி போட்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, கண்ணு தெரிஞ்சுதான் எழுதி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு ஒழுங்கான லாஜிக் கண்டுபிடி. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு ஆன்சர் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஒன்றுக்கு ஆப்ஷன் எழுதிருக்கேன், ஒன்றுக்கு ஆப்ஷன் எழுதல. அப்போ ஆப்ஷன் எழுதாததை நான் சால்வ் பண்ணிடுறேன், ஆப்ஷன் எழுதுனது உனக்கான ஹோம்வொர்க். ஓகேவா, ஸோ இங்க வந்து பாருங்க 3 கேள்வி இது கேட்டிருக்கேன். இந்த வந்து ஒரு படமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4ஆ உடஞ்சிருக்கு. படமே என்னவா இருக்கு 4ஆ உடஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. அப்ப இந்த 2 எண்களை வச்சுதான் இந்த எண் வந்திருக்கு, இந்த 2 எண்களை வச்சுதான் இந்த எண் வந்திருக்கு. அப்படி யோசிக்கும் போதே நடுவில் இருக்கிறதெல்லாம் கியூபு கணம் அப்படின்றத யோசிங்க. நடுவில் இருக்கிறதுல என்னது கன மதிப்பெண்கள். இப்ப இந்த 5 2 கூட்டினா 7. 7ஓட கியூப் என்ன 343. இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. 4ஓட கியூப் என்ன 64. இந்த 4ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 9. 9ஓட கியூப் என்ன 729. அப்போ இந்த 6ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 8. 8ஓட கியூப் என்னமா வரும் 512. 8ஓட கியூப் என்னது 512. அப்போ கியூபை தான் எழுதியிருக்காங்க சென்டர்ல. அதை நீ என்ன பண்ணி எழுதியிருக்காங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் பிரிஞ்சிருக்கு. ஆனா அங்க இன்னுமே சிம்பிளா தான் லாஜிக் வச்சிருக்கேன். கொஞ்சமா கண்ணை தர, நல்லா காஃபியை குடி வாயை தர. ஸோ யோசிச்சுட்டு ஆன்சர் வந்துடும்.
ஓகேவா, பார்த்துடலாம் யார் கரெக்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். கரெக்டாக உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட 3 கேள்வி கேட்டிருக்கேன். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி, இங்க வரக்கூடிய இந்த ஒரு கேள்வி, யுனெஸ்கோவின் பாரம்பரியம் மிக்க தலம் இருக்குல்ல, அது எங்க, யுனெஸ்கோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸோ ரேபிட் ஃபயர் போறதுக்கு முன்னாடி லாஸ்டா வெண்படங்கள் போயிடலாம். ஸோ வெண்படங்கள் இங்க உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க கேள்வியில கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 வார்த்தைகளை தொடர்பு படுத்துற மாதிரி எந்த வெண்படத்தை நீ தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலர்கள், மல்லிகை, ரோஜா, ஃப்ளவர்ஸ், ஜாஸ்மின், ரோஸ் இங்கிலீஷ்ல. சோ இத தொடர்பு படுத்துற மாதிரி எந்த வெண்படத்தை நீ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ பார்க்கும்போது, மல்லிகையும் சரி ரோஜாவும் சரி மலர் தான். ரோஜாவும் ஒரு மலர் தான், மல்லிகையும் ஒரு மலர் தான். ஆனா அந்த 2 மலருக்கும் எதனா தொடர்பு இருக்கா? இல்ல. ரெண்டுமே மலர்களுக்குள்ளதான் வரணும். ஆனா அந்த 2 மலர்களுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா ரோஜா வேற மாதிரி இருக்கும், மல்லிகை வேற மாதிரி இருக்கும். அப்ப எந்த படத்தை சூஸ் பண்ணலாம்? பி. ஏன்னா ஒரு இது வந்து மல்லிகை, இன்னொரு இது வந்து ரோஜா, வெளியில இருக்கிறது என்னது? மலர்கள். அப்ப இந்த படத்தை தான் சூஸ் பண்ண முடியும். அப்ப முதல் கேள்விக்கான சரியான பதில நான் பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பே என்ற பி ஆப்ஷன். ரெண்டாவது கேள்விக்கு சிங்கம், புறா, பறவை. சிங்கம் பறந்து பார்த்திருக்கீங்களா? கிராபிக்ஸ்ல பறக்க விட்டு கேட்கல, உண்மையா? இல்ல இல்ல. அப்போ புறா என்பது ஒரு பறவை, சிங்கம் ஒரு பறவையா? கண்டிப்பா கிடையாது. அப்போ புறா ஒரு பறவை. அப்போ இந்த மாதிரி படம் தான் சூஸ் பண்ண முடியும். புறா இங்க இருக்கணும், வெளியில பறவை இருக்கணும், சிங்கம் எப்படி போயிடணும்? தனியா போயிடணும். இந்த மாதிரி எந்த படம் இருக்கு? சி. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னது? சி. அப்ப ரெண்டாவது கேள்வியினுடைய பதில் சி. மூணாவது கேள்வி நேரம், நிமிடம், வினாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும் போதே தெரியுது ஒண்ணுத்தோடு ஒண்ணு கண்டிப்பா தொடர்புடையது. 60 வினாடிகள் சேர்ந்தவன் தான் ஒரு நிமிடம், 60 நிமிடங்கள் சேர்ந்தவன் தான் 1 மணி நேரம். அப்போ வினாடி இல்லாம நிமிஷம் இல்லை, நிமிஷம் இல்லாம நேரம் இல்லை. ஓகேவா? அப்போ ஒண்ணுத்தோட தொடர்புடையவன் யாரு? ஏ. அப்போ மூணாவது கேள்விக்கான பதில் ஏ. அப்போ உள்ள இருக்கிறது வினாடி, வெளியில இருக்கிறது நிமிடம், அதுக்கும் வெளியில இருக்கிறது நேரம். நாலாவது கேள்வி வாகனங்கள், காரு, வேன். கார் ஒரு வாகனம், வேனும் ஒரு வாகனம் தான். ஆனா வேனினுடைய தோற்றம் வேற, காரினுடைய தோற்றம் வேற. இரண்டுமே வெவ்வேறு தோற்றங்களை உடையது. ஆனா ரெண்டுமே என்ன? வாகனம் தான். அப்போ ஒண்ணுத்த கார்னு எடுத்துக்கிட்டா இன்னொன்னுத்த வேன் எடுத்துக்கலாம். வெளியில இருக்கிற ரெண்டுத்தையும் என்னன்னு எடுத்துக்கலாம்? வாகனம்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப இதற்கு ஆன்சர் என்னது? பாம்பே, பி ஆப்ஷன். அப்ப 2 பி, ஒரு ஏ, ஒரு சி. லாஸ்ட் நாய், பூனை, வளர்ப்பு பிராணிகள். நாய், பூனை, வளர்ப்பு பிராணிகள். சரி, நீங்க நினைப்பீங்க பி ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் சார், நாயும் ஒரு வளர்ப்பு பிராணி தான், பூனையும் ஒரு வளர்ப்பு பிராணி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஆனா அதை விட பெஸ்ட் ஆன்சர்னு ஒருத்தர் இருக்கார். யார் அவருன்னா டி. சோ பி விட பெஸ்ட் ஆன்சர் இதுக்கு டி தான். காரணம் என்னன்னா எல்லா நாயுமே வளர்ப்பு பிராணிகளா வளர்க்கப்படுறது இல்லை, அதே மாதிரி எல்லா பூனையுமே வளர்ப்பு பிராணிகளா வளர்க்கப்படுறது இல்லை. இன்றளவும் சில நாய்கள் சொறி நாய்களாகவும் தெரு நாய்களாகவும் சுத்தி கொண்டுதான் இருக்கு. இன்றளவும் சில பூனைகள் திருட்டு பூனைகளாக வீட்டுல பாலை திருடி குடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப எல்லா பூனையும் அப்படி கிடையாது, எல்லா நாயும் வளர்ப்பு பிராணிகளா வளர்க்க கிடையாது. சில நாய்கள் தான் வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கப்படுகிறது, சில பூனைகள் தான் வளர்ப்பு பிராணிகளாக வளர்க்கப்படுகிறது. அப்ப இது நாய், இது பூனை, இது என்னது? வளர்ப்பு பிராணி. அப்ப கொஞ்சோண்டு நாய் வளர்ப்பு பிராணி, கொஞ்சோண்டு பூனை வளர்ப்பு பிராணி, மிச்ச நாய் நாயா தான் இருக்கு, மிச்ச பூனை வெளியே போய் பூனையா தான் இருக்கு. ஓகேவா? சோ லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் திஸ் ரேபிட் ஃபயர். ஓகேவா? ஸோ உனக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். ஸோ எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் கேட்கல, ரொம்ப தெளிவா நடத்துனதுல இருந்து தான் கேட்டிருக்கேன். ஒழுங்கா கரெக்டா ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் இங்கிலீஷ், வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மெமோரண்டம்? வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் மெமோரண்டம்னு கேட்டிருக்கேன். ஸோ மெமோரண்டத்தை எப்படி ப்ளூரலா எழுதுறதுன்றதை நான் நடத்திட்டேன். ஸோ அந்த ரூலை அப்ளை பண்ணி கரெக்டாக அதை மாத்திருங்க. செகண்ட் கொஸ்டின் தவறான இணையை காண்க. எது இதுல தவறுன்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமுகு கூந்தல், நெல் தாள், தாழை தோகை, பலா இலை. இதுல எது வந்து தவறுன்றதை மறக்காம சொல்லிடுங்க. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? கேட்டது மட்டும் போகாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஹெரிட்டேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன? ஹெரிட்டேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பொறுத்துகளை கேட்டிருக்கேன். மேதினி, பிணி, சமர்கூர். மேதினி, பிணி, சமர்கூர். ஆப்ஷன்ல போரு, உலகம், மிகுதி, துன்பம்னு வச்சிருக்கேன். ஸோ எது கூடன்றத கரெக்டா பொருந்தி எந்த ஆப்ஷன்ல அது பொருந்தி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். பாஸ் பண்ணிட்டு கூட ஒழுங்கா பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஓரமா கூட நிக்கிறேன், பாஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், அறிவியல், இயற்பியல், வரலாறு, சயின்ஸ், பிசிக்ஸ், ஹிஸ்டரி. இதை தொடர்பு படுத்தக்கூடிய வெண்படம் இதுல எது அப்படின்றத மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கைஸ்
கமெண்ட் பண்ணாதான் அறிவும் வளரும், நாலேஜும் வளரும். ஸோ தொடர்ந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக படிப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.